இனிய வணக்கம். இன்னைக்கு பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங்கில் குட்வில் டாபிக் பார்க்குறோம். குட்வில் அதோட இன்ட்ரடக்ஷன் பார்க்குறோம். ஒரு தொழில் நிறுவனம் வெற்றிகரமாக நீண்ட நாட்களாக மக்களிடையே புகழ் பெற்று நன்மதிப்போடு இயங்குது. சரிங்களா? அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? அவங்க கொடுக்குற சிறப்பான குட்ஸ் அண்ட் சர்வீஸ், அந்த தொழில் அமைக்கப்பட்ட இடம், இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். இதனால் அந்த பிஸ்னஸ் அதிக லாபத்தை ஈட்டிருக்கலாம். அந்த பண மதிப்பிலான நன்மையத்தை குட்வில் அப்படின்னு சொல்கிறோம். மேண்டேட்ரி வேல்யூவை குட்வில் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு இன்டான்ஜிபிள் அசட், கண்ணுக்கு புலப்படாத சொத்து அப்படின்னு சொல்கிறோம். இது பேலன்ஸ் ஷீட்டில் ஃபிக்ஸ்டு அசட் கீழே குட்வில்ங்கிற பேரில் வரும். நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் குட்வில் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இன்டான்ஜிபிள் ஃபிக்ஸ்டு அசட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு கண்ணுக்கு புலனாகாத சொத்து, நிலை சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்க்கவோ தொடவோ முடியாது. ரெண்டாவது பார்த்தோம்னா a definite value depending upon the profitability அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா, இந்த நிறுவனத்தினுடைய லாபத்தன்மை பொறுத்து தான் திட்டவட்டமான மதிப்பை கொடுக்க முடியும். அதுக்கு cannot be separated. நிறுவனத்துக்கும் இந்த சொத்துக்கும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. அதோடு சேர்ந்தது தனி சொத்தாக கொண்டு வர முடியாது. ஃபோர்த் ஒன்று இந்த நற்பெயர் இருந்தால் தான் அதிகமான வாடிக்கையாளர்களை நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்து வைக்க முடியும். கடைசி பாயிண்ட்டு, இந்த நிறுவனத்தை முழுமையாகவோ இல்லை பாதியாகவோ விற்கும் போது மட்டும்தான், இல்லை வாங்கும் போது இந்த குட்விலுக்கு மதிப்பீடு கண்டுபிடிச்சு அந்த குட்வில் சொத்துக்கு பர்ச்சேஸ் ஆர் செல்லிங் நடக்கும். ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் த வேல்யூ ஆஃப் குட்வில். குட்விலோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்னு பார்ப்போம். காரணிகள். ஃபஸ்ட்டு ஒன்று ப்ராஃபிட்டபிலிட்டி, நிறுவனத்தின் லாபம் ஈட்டும் தன்மை எப்படி இருக்கோ அதை பொறுத்து. ரெண்டாவது ஃபேவரபிள் லொக்கேஷன், வியாபார நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு தோதாப்பில் உள்ள இடத்துல அமைவிடம் இருக்கணும். அப்போ தான் அதிக லாபம் ஈட்ட முடியும். மூணாவது குட் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃபர்டு, நல்ல தரமான பொருட்களையும் சேவையும் மக்களுக்கு கொடுக்கறது. நாலாவது டென்யூர். நிறுவனத்துடைய கால அளவு. அதிக நீண்ட காலம் ஒரு நிறுவனம் நடந்துன்னு சொன்னால் அதிகமான நற்பெயரை பெற்றிருக்கும் மக்களிடையே. அப்போ என்ன பண்ணும், அதனுடைய குட்வில்லோட மதிப்பும் அதிகமாகும். புதுசாக வர நிறுவனத்தை வச்சு கம்பேர் பண்ணும்போது பார்த்தா. எஃபிஷியன்சி ஆஃப் மேனேஜ்மெண்ட், திறமையான மேலாண்மை தகுதி உள்ளவர்களால் நிறுவனம் நிர்வகிக்கப்பட்டால் அதனுடைய லாபம் அடையும் தன்மையும் அதிகமாக இருக்கும். அப்போ குட்வில்லோட மதிப்பு அதிகமாகும். டிகிரி ஆஃப் காம்படிஷன், போட்டியின் அளவு. போட்டியே இல்லை குறைவான போட்டி இருக்குது அந்த அவங்க நிறுவனத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட குட்வில் மதிப்பு அதிகமாகும். மற்ற ஃபேக்டர்ஸ் அது பார்த்தோம்னா, அவங்க நிறுவனத்தில் உள்ள பார்ட்னர்ஸ் யாராவது ரொம்ப பிரபலமானவராக இருப்பார், இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய விளம்பரங்களும் மக்களிடையே அந்த
அந்த பொருளோட பப்ளிசிட்டியும் அதிகமாக இருந்திருக்கலாம். இல்லை அவங்க நிறுவனம் வந்து கஸ்டமரோட நல்ல ரிலேஷன்ஸோடு இருந்திருக்கலாம், நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கலாம். இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய குட்வில் மதிப்பு அதிகமாகும். நீடு ஃபார் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். குட்வில் எப்பப்பெல்லாம் வேல்யூ பண்ணுவோம்? சேஞ்ச் இன் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, நியூ பார்ட்னர் அட்மிட் பண்ணும்போது, எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் ரிட்டையர் ஆர் டெத் பண்ணும்போது. இந்த ஃபார்மை டிசொல்யூஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ குட்வில் வேல்யூ பண்ண மாட்டோம். புக் வேல்யூ ஆஃப் குட்வில்லை வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்வில் பார்க்குறோம். 2. நம்பர் 1 acquired or purchased goodwill. Number 2 self-generated goodwill. First method acquired or purchased goodwill, அதை பற்றி பார்க்குறோம். The excess of purchase consideration over the value of net asset acquired அப்படின்னு சொல்லுவோம். அதில் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்னா ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தை வாங்கக்கூடிய விலை. நெட் அசட் அப்படின்னா டோட்டல் அசட் வேல்யூ மைனஸ் லைபிலிட்டி, அதை ரெண்டையும் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து நெட் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெட் அசட் வந்து போக எக்ஸ்ட்ரா இருக்கிற பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் தான் குட்வில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் AS 10 states that goodwill must be recorded in the books of accounts only when some consideration in money or money's worth has been paid for it. என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் AS 10ல் குட்வில்ங்கிறது கண்டிப்பாக புத்தகத்தில் மதிப்பிட்டு இருக்கணும், எழுதியிருக்கணும் அதோடைய மதிப்பை. அது அந்த மதிப்பு வந்து பணமாகவோ பண மதிப்புள்ளதோ அதற்காக கொடுத்துருக்கணும். அப்புறம் நம்ம ஒரு நிறுவனத்தை வாங்கும் போது அந்த நம்ம நெட் அசட் வேல்யூவோட எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து வாங்கியிருக்கோம்னா அந்த எக்ஸ்ட்ரா பணத்தை தான் குட்வில் அப்படிங்கிறாங்க. இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் ஃபிக்ஸ்டு அசட் அதுக்கு கீழே குட்வில்ங்கிற பேரில் கொண்டு வரணும். ரெண்டாவது டைப் பார்த்தோம்னா செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில். இது வந்து புத்தகத்தில் மதிப்பிட்டிருக்க மாட்டாங்க. இது அந்த பிஸ்னஸ் நடக்கக்கூடிய இடத்தினால அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப இந்த இடத்த மாற்றணும்னு சொன்னோம்னா அந்த தொழில் நடக்காது. அது மாதிரி அந்த இடத்துக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. சில இது அங்கே சுற்றி இருக்க கஸ்டமருக்கு வந்து நல்ல ஃபேவரபுளாக இருந்து அவங்களுடைய விசுவாசத்தை பெற்றிருப்பாங்க. இவங்க நல்ல தரமான பொருள் கொடுப்பாங்கன்னா அந்த இடத்துல உள்ள கஸ்டமர்ஸ் வந்து நிறைய எதிர்ப்பாங்க. அதை பொறுத்து அந்த நிறுவனத்துக்கு ஒரு மதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை வந்து செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வீடியோவில் குட்வில் பற்றியான தியரியை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் குட்வில் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் பற்றி பார்ப்போம். நன்றி.